குழந்தைகள் தின விழாவை முன்னிட்டு சின்ன கசிநாயகன்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் பயிலும் மாணவிகளுக்கு பிரியாணி விருந்து அளித்த தலைமை ஆசிரியர் குழந்தைசாமி அவர்கள் இந்தியாவின் முதல் பிரதமர் ஜவஹர்லால் நேரு அவர்களின் பிறந்த நாளில் ஒவ்வொரு ஆண்டும் நவம்பர் 14 அன்று கொண்டாடப்படுகிறது. அவர் குழந்தைகளை நேசிக்கிறார் என்று அறியப்படுகிறது. இந்த நாளில் குழந்தைகளுக்கான கல்வி மற்றும் ஊக்கமளிக்கும் பல நிகழ்ச்சிகள் இந்தியா முழுவதும் நடத்தப்படுகின்றன. இந்நிலையில் கசிநாயகன்பட்டி அரசு மேல்நிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியர் குழந்தைசாமி தலைமையில் குழந்தைகள் தின விழா நடைபெற்றது. இதில் குழந்தைகள் பல்வேறு கலை நிகழ்ச்சிகளில் கலந்து கொண்டு தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். அதன் பின்னர் பள்ளியில் உள்ள பள்ளி மாணவிகள் மற்றும் முக்கிய பிரமுகர்கள் என சுமார் 1500 பேருக்கு பிரியாணி விருந்தளித்து பள்ளியின் தலைமை ஆசிரியர் குழந்தைசாமி அனைவரின் கவனத்தையும் ஈர்த்தார். உடன் பள்ளி ஆசிரியர்கள் மாணவிகள் இருந்தனர். திருப்பத்தூர் மாவட்ட செய்திகளுக்காக சி ரமேஷ். இத்தனை ஆண்டு காலத்தில் நான் பார்த்ததே இல்லை. ஒரு மாவட்ட ஆட்சி தலைவர் நம்மளுடைய குழந்தைகளுக்கு அனைவருக்குமே இந்த நல்ல நாளில் என்னுடைய வாழ்த்து மடலை அனுப்பிக்கிறாங்க. நான் இதுவரைக்கும் பார்த்ததே இல்லை. இதை கட்டாயப்படுத்தி எங்களுக்கு மெயில் அனுப்பி அந்த கடிதத்தை அம்மா வாசிப்பாங்க. இதை அவருக்கு ஒரு நன்றி சொல்கின்ற வகையில் அவருக்கு முதல்ல கை தட்டிடுங்க. முன்னேறினா தமிழ்நாடு முன்னேறினா ஆல் ஓவர் இந்தியா, ஒட்டுமொத்த இந்தியாவும் நல்ல வளர்ச்சி காணும். அந்த வளர்ச்சியினுடைய பங்கு எதனால தூண்கள் என்கிறார் இளைஞர்களாகிய நீங்கள் தான், குழந்தைகளாகிய நீங்கள் தான் இந்த நாட்டினுடைய சொத்துன்னு சொல்லிக்கிறேன் இல்லையா. நான் சாதாரண சொத்துல மிகப்பெரிய சொத்துக்களாகிய உங்களை இந்த நல்ல நாளில் இந்த மிகப்பெரிய விழா குழந்தைகள் தின விழாவுக்கு உங்கள் அனைவரையும் வரவேற்க, அதாவது இந்த ப்ரோக்ராம் ஆர்கனைஸ் பண்ண மேடத்திட்ட மைக் கொடுத்துட்டு அமருகிறேன். நன்றி, வணக்கம். பல்வேறு பணிகள் இருந்தாலும் தம்பி நல்ல நாள் அப்புறம் வாட போடாமல் இந்த சிறப்பான நாள், மகிழ்ச்சியான நாள். இந்த தினத்தில் நம்ம ஒரு உறுதிமொழி என்னன்னு கேட்டீங்கன்னா, தகவல் தெரிவித்து உதவி கேட்கலாம். தற்போதைய சூழலில் போதைக்கு அடிமையாகும் நபர்கள் அதிகம் உள்ளனர். ஆனால் நீங்கள் எப்பொழுதும் எவ்விதமான போதைக்கும் அடிமையாக கூடாது. போதை எனக்கும் வேண்டாம், நமக்கும் வேண்டாம் என்ற உறுதியோடு செயல்பட வேண்டும். உங்கள் உடலை உறுதியாக ஆரோக்கியமாக வைத்துக்கொள்ள உடற்பயிற்சி செய்யுங்கள். இந்த உலகம் அனைவருக்குமானது. எனவே உங்கள் வகுப்பை சாதி வேறுபாடுகள் ஏதுமில்லாத சமத்துவமிக்க வகுப்பறையாக மேம்படுத்த வேண்டும். நம் திருப்பத்தூர் மாவட்டத்தில் உங்களுக்காக ஓடோடி வந்து உதவி செய்ய நானும் மற்ற குழந்தைகள் நலன் மற்றும் பாதுகாப்பு சார்ந்த அதிகாரிகளும் தயாராக இருக்கிறோம். இந்த தகவலை நீங்கள் தவறாமல் உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவிப்பாய் என்று நம்புகிறேன். நாம் அனைவரும் இணைந்து செயல்பட்டு நம் மாவட்டத்தை குழந்தைகள் பாதுகாப்பு மற்றும் பராமரிப்பு நலமிக்க மாவட்டமாக உருவாக்கி விடுவோம். இந்த செய்தி நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் அவர்களால் மெயிலுக்கு அனுப்பி உங்கள் எல்லாத்துக்குமே தெரிவிக்கணும் அப்படிங்கிறத கூறியிருக்கிறாரு. ஏன்னா அவர் சொன்னபடியே பார்த்தீங்கன்னா எல்லா ஸ்கூலுக்குமே அவரால் வர முடியாது. எனவே மீண்டும் ஒரு முறை நமது மாவட்ட ஆட்சித்தலைவர் ஐயா அவர்களுக்கு நமது நன்றியினை தெரிவித்துக் கொள்கிறேன். சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை
கொண்டு வந்துடக்கூடாது, உனக்கு தெரியாதா? என்ன தெரியாம எடுத்துட்டு வந்த? சாரி மிஸ். என்ன சாரி? இதை நான் உங்க அம்மா கிட்ட தான் கொடுப்பேன். நாளைக்கு உங்க பேரண்ட்ஸ் வர சொல்லு போ. வேண்டாம் மிஸ். என்ன வேண்டாம்? போ. நினைக்கிறேன் எப்படியோ டெலீட் ஆயிட்டு இருக்கு. இல்ல புது நம்பர்ல இருந்து கால் பண்ணிருக்கீங்களே மிஸ், அதான் கேட்டேன். இது புது நம்பர் இல்லைங்க, இது பையனோட போன் தான். விஜய்க்கு போன் எதுவும் கொடுத்து அனுப்பலையே, இது எப்படி? நீங்க என்னங்க சொல்றான்? கேட்டா இது அவனோட போன் தான் சொல்றான். வீட்ல ஒரே ஒரு போன் தான் இருக்கிறது, அதுவும் சிம் இல்லாத போனு. சிம் இல்லாத போனா? சிம் இல்லாத போனை எப்படி பார்க்க முடியும்? அதான் மிஸ் தெரியல. நான் ஜாபுக்கு போறதுனால நான் ஒரு போனும், வீட்ல ஒரு போன், அதுவும் சிம் இல்லாத போன் தான் மிஸ் இருக்கு. சரி, நாளைக்கு நீங்க நேர்ல வாங்க. ஓகே மிஸ். ஏதாவது பிரச்சனையா? ஒண்ணும் இல்ல, நீங்க நாளைக்கு நேர்லயே வாங்க. ஓகே மிஸ். பிரியாணி